ஓகே, ஃபஸ்ட்டு ஏ என்னதுன்னு எழுதிக்கலாம். ஏ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1லேருந்து 45 வர 1 2 3 அப் டு 45 வர நம்பர் இருக்குது. ஓகே, அடுத்து அனதர் ஏ. ஏ ரிலேஷன் வித் ஏ தான். ஸோ இன்னொரு ஏயும் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா ஏ கிராஸ் ஏ சொன்னனால. ஓகே, எப்படி ரிலேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் எஸ் ஏ நம்பர். ஒரு நம்பர் நம்ம எழுத போகிற ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா, இங்கே ஒரு நம்பர் எழுதுறோம்னா அதோட ஸ்கொயர் இங்கே இருக்கணும். அதுதான் மீனிங். ஏ ஸ்கொயர் இஸ் ஏ நம்பர் ஆஃப் ஏ, அப்படிதான் மீனிங். அப்போது 1 எடுத்தால் 1ஓட ஸ்கொயர் 1, 2 எடுத்தால் 2ஓட ஸ்கொயர் 4, 3 எடுத்தால் 3ஓட ஸ்கொயர் 9, 4 4 4s are 16, 5 5 5s are 25, 6 6 6 are 36, 7 7 7s are 49. ஆனால் இங்கே 45 வரை தான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணுன்னே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செட்டு வராது. அப்போ மொத்தமே 6 செட்டு தான். 1 1 3 9 2 4 6 5 6. இதுதான் நம்மளோட செட்டு. ரிலேஷன் எழுதிட்டோம். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரைட் ஆர் எஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போ இதுதான் ஏ கிராஸ் ஏல எழுதுறது தான். இதுதான் ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன். டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னா என்னது? ஏல இருக்கணும். ஏல இருக்கிறது தான். ஆனால் யாருக்கெல்லாம் ரிலேஷன் இருக்கோ அவங்கள தான் எழுதணும். அப்போ இங்கே பார்க்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்துக்கும் ரிலேஷன் இருக்கு. அதனால தான் ஆர்டர் பேரில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த எலிமெண்ட் தான் டொமைன். 1 3 2 4 5 6. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுனா என்னது? ஒய் எலமெண்ட். ஒய் எலமெண்ட்னா நம்ம இந்த செகண்ட் எலமெண்ட் தான். யாருக்கெல்லாம் லிங்க் இருக்கோ, ரிலேஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான். நம்ம ரிலேஷன் இருக்க போய் தான் ஆர்டர் பேரில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டாவது இருக்கிற நம்பர்ஸ் தான் ரேஞ்ச். ஸோ 1 9 4 6 16 25 36. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர்.